பெற்று எப்பொருள் யாரால் கேட்பினோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதனை வேல் போல காய்மை அன்பதனை அறம் கேடில்வி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல மற்றும் பிற நன்றி மறுப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறுப்பது நன்று பணிவுடைய நீ செல்வம் அதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றும் எவை கற்க கசுதர கற்பப்பை கற்றுப்பின் நிகர்க்க அகற்க தக செல்வத்தும் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்து எல்லாம் தலை தன்னை தான் காக்கி சினம் காக்கி காவாக்கால் சோகாப்பா தன்னையே கொள்ளும் தினம். நன்றி வணக்கம். தாழம்பு சூட்டிக்கிட்டு பூவாட கட்டிக்கிட்டு தாழம்பு சூட்டிக்கிட்டு பொன்னா தாழ்வாய் ஆடிய ஆடி வந்தா பூ போல சிரிச்சுக்கிட்டு டீ சட்டி எடுத்துக்கிட்டு பூ போல சிரிச்சுக்கிட்டு டீ சட்டி எடுத்துக்கிட்டு ஆசைப்பட்டு கேட்கிறதெல்லாம் கொடுக்க வந்தா மாறியாத்தா ஆசைப்பட்டு கேட்கிறதெல்லாம் கொடுக்க வந்தா மாறியாத்தா அண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா சின்னாத்தா ஏழாத்தா என்னாத்தா அண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா சின்னாத்தா ஏழாத்தா என்னாத்தா வேண்டும் வரம் தந்து நம்மை எப்போதும் காத்திடுமாட்டா வேண்டும் வரம் தந்து நம்மை எப்போதும் காத்திடுமாட்டா சேமாட்டா சூராட்டா நல்லாட்டா சூராட்டா கருத்தாட்டா என்னாட்டா சேமாட்டா சூராட்டா நல்லாட்டா சூராட்டா கருத்தாட்டா என்னாட்டா
மேலாத்தா காளியாத்தா எல்லாத்தா முத்தாத்தா மணியாத்தா வீராத்தா மேலாத்தா காளியாத்தா பூவாட கட்டிக்கிட்டு தாழம்பூ சூட்டிக்கிட்டு பூவாட கட்டிக்கிட்டு தாழம்பூ சூட்டிக்கிட்டு பொன்னாத்தா சுகுமாரி ஆடிய ஆடி வந்தா பூ போல சிரிச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு பூ போல சிரிச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு ஆசைப்பட்டு கேட்கிறதெல்லாம் கொடுக்க வந்தா மாறியாத்தா ஆசைப்பட்டு கேட்கிறதெல்லாம் கொடுக்க வந்தா மாறியாத்தா கண்ணாத்தா சின்னாத்தா நானாத்தா செல்லாத்தா தேடாத்தா என்னாத்தா கண்ணாத்தா சின்னாத்தா நானாத்தா செல்லாத்தா தேடாத்தா என்னாத்தா Happy morning to everybody. My name is Rogan. I study in third standard, Panchayat Union Primary School, Rendadi. Yeah, farmer. I work in the field. I saw the seeds and plants. I grow food for people. The food for the people. Thank you. My name is G.Kwani Lavut. My study in third standard. My school name is Panchayat Union Primary School, Rendadi. I have a garden. It has some trees and plants. There are a mango tree, a neem tree, a coconut tree and a papaya tree. Some flowers and blooms smell good. I like jasmine and rose, cuckoo and parrots nesting. The trees is so beautiful. I love my garden. Do you? My school name is Panchayat Union Primary School, Rendadi. I want to say about the reindeer. The cows are curved. The dogs are trained to the ground with the trees, birds and flowers. Parts up in the train. I am also up in the train. I love the reindeer. To you, thank you. ரெடி ஆகணும் Into all இது முடிச்சா ரெடி அதுல கூப்பிடலாம் ஏய் பேசல I am a teacher. I was in a school. I go to school and read. I teach us song stories and good things to the children. I love my children. Thank you. சற்று அமைதி காத்து குழந்தைகளுடைய நாடகத்தை கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்தில் கள்ள கபடமற்ற தூய அன்பை கொடுக்கக்கூடியவர்கள் குழந்தைகளே. குழந்தைகளுக்கு நாம் தேவையான அன்பும் அரவணைப்பும் கவனிப்புமே தவிர குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு பொருள்கள் கிடையாது. இதை உணர்ந்து கொள்ள என் பள்ளி மாணவர்கள் ஒரு குட்டி கதையை நாடகமாக நடிக்க உள்ளனர். ஓகே சார் ரெக்கார்டாவில் பார்த்துக்கலாம் டைமிங் வருது அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த பக்கம் முகத்தில் பாருங்க அமருங்கள். சகஸ்ரா அப்படி பண்ணி பேசு இப்படி பார்த்து இன்றைக்கு உங்களுக்கு நான் ஒரு கட்டுரை போட்டி வைக்க உள்ளேன். கட்டுரை போட்டியின் தலைப்பு கடவுளிடம் கேட்கும் வரமும் அதற்கான காரணங்களும். எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க.
ஏய் ஏய் இறக்கிலங்க கீழ இருங்க, கொஞ்சம் கீழ இருங்க. ஓ அரிப்பிரியா, கொஞ்சம் பிகவா, எல்லாரும் மறையுது. போ போ டீச்சர் பஸ் வாங்க. அரிப்பிரியா இந்த பக்கம் திரும்பிக்கோ. மாலை வணக்கம், அமருங்கள். எனக்கு கூப்பிட்டீங்க. இன்றைக்கு நான் கட்டுரை போட்டி வைத்தேன். கட்டுரை போட்டியின் தலைப்பென்ன? கடவுளிடம் நீங்கள் கேட்கும் வரமும் அதற்கான காரணங்களும். இந்தாங்க டீச்சர், இந்த வீட்டை போய் படிச்சு பாருங்க. அவ்வளோதானா டீச்சர்? உட்காருமா. ஜூம் போடுறா. மலடி, ஏன் அழுகிறாய்? என் பணிபுரியும் ஆசிரியர் இன்று ஒரு கட்டுரை போட்டி வைத்தார். அதில் ஒரு கட்டுரை படித்ததனால் இந்த அழுகை. இதை நீங்களே படிச்சு பாருங்க. கடவுளே, நீங்கள் எனக்கு வரம் தரவிருந்தால் தயவு செய்து என்னை ஒரு செல்போனாக மாற்றுங்கள். என் குடும்பத்தினருக்கு நான் முக்கியமானவளாக மாற வேண்டும். என் பெற்றோரின் செல்போனின் மீது இருப்பது போல என் மீதும் இருக்க வேண்டும். என் அப்பா வேலையிலிருந்து எவ்வளவு சோர்வாக வந்தாலும் செல்போனுடன் கவனம் செலுத்துவது போல என்னுடனும் கவனம் செலவிட வேண்டும். என் அம்மா சோகமாக இருக்கும்போது செல்போனை பற்றிக் கொள்வது போல என்னையும் பற்றிக் கொள்ள வேண்டும். என்னுடைய சகோதரர்கள் செல்போனிற்காக சண்டை போடுவது போல என்னுடனும் நேரம் செலவழிக்க சண்டை போட வேண்டும். என் குடும்பத்தினர் மற்ற எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு செல்போனுடன் செலவழிக்க வேண்டும். செல்போன் சரியாக வேலை செய்யாவிட்டால் அதை கவனிக்கிறார்கள். அதை போல நானும் சோகமாக இருக்கும்போது என்னையும் கவனிக்க வேண்டும். மொத்தத்தில் என்னை சுற்றியுள்ள அனைவரையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும். கடவுளே, நான் எதையும் செல்போன் இருந்தா பசங்க படிக்காது இல்லைங்களா? பசங்க கூடவே செல்போன் வேணும், அப்பாவுக்கும் வேணும், அம்மாவுக்கும் வேணும். உடனே ரிப்பேர் ஆனாலும் அந்த செல்போனை ரிப்பேர் பண்றவங்க நம்ம குழந்தைங்களும் கஷ்டமா இருக்கும் போது என்ன பண்ணணும்? கேட்கணும். கோலாட்டம், புது கோலாட்டம், பெண்கள் பாடியாடும் கொண்டாட்டம். கோலாட்டம், புது கோலாட்டம், பெண்கள் பாடியாடும் கொண்டாட்டம். கோலாட்டம், புது கோலாட்டம், வண்ண பூக்களாடும் கொண்டாட்டம்.
என்ற மண்ணில் வளர Brace yourself for round. பாப்பா எல்லாம் தொலைவா கீழே உட்காரு. தள்ளிக்கோ, பின்னாடி தெரியாது பாரு. அப்பா நாங்க போட்ட வீடியோ இருக்காவல
பார்க்கும்போது தெரியும் சொல்லிட்டு. Got the man with the plan right here. Bringing swag with the man right here. Living up on sipping on beer. Yeah, clap for me man right here. Got the லைக் பண்ணிடு. Papa, telepon. அப்பா எல்லாக்கிட்டும் தலை வாங்க. சார் மறுபடி ஃபோன் வந்து டிலீட் கட் பண்ணிட்டேன். ட்ரெயின் பண்ண போட சொன்னல. ஓகே அத போட்டுறேன்.
Got the man with the plan right here. எப்படி தெரியுது? வயலுக்கு தான். என்னத்தான்? அடி என்னாடி வா, சும்மா பாருவல சண்டைக்கு இருக்கிற தாய் தண்ணி தெருவுல பார்த்தா பிள்ளைய வீட்டுக்குள்ளே பார்க்கணும். தொட்டில் பறக்கும் சுடுகாடு மட்டும். அஞ்சலி வலையா தம்பதுல வலிமா வழியில போற நாய மடியில விட்டு கரியால இருக்கு. வழியில இருக்கிற கடாரிய கால போட்டுக்கிட்டு குத்துதா கடிதம் சொன்ன கதையால இருக்குது. மட்டை தடிக்கும் மழங்காலுக்கும் முடிச்சு பட்ட கதையால இருக்கு. தென்னை மரத்துல தேல் கட்டினா பனை மரத்துல நெறி கட்டின கதையால இருக்கு. அறக்க தெரியாதவன் அறையில 58 அறிவாவா. ஆடத் தெரியாதவன் தெற்கானது சொன்னானா. குருடனுக்கு குருடனே வழி சொன்னானா. ஒரு குருடி தண்ணிக்கு போவ 7 குருடி தேடி போன கதையெல்லாம் இருக்கு. பணம் என்றால் தினமும் வாயை பிளக்குமாம். நிறைய மாட்டுக்கு ஒரு சார் காம்பாடு மலை காம்பாடு மலை காம்பாடு மலை எறும்பு ஊற கல்லும் தேய்மாம். ஆடி காத்தடிச்சா வந்து வேலைக்கு போச்சா வேலை கிடைச்சும் கூலி கிடைக்கலையா. நடக்க முடியாதவன் சித்தப்பா வீட்டுல பொண்ணெடுத்து கதையால இருக்கு. விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு சித்தப்பாவாம். ராமன் சித்தப்பாவாம். படிக்கிறது பாரதமாம், இருக்கிறது பெருமாள் கோயிலாம். கல்யாணாலும் கையில ருத்ராட்ச கட்டியா பக்கத்துல கல்யாணம். அரசன தம்பி புருஷனை கைவிட்ட கதையால இருக்கு. புல்லானாலும் கணவன் கல்யாணம் வாய் கொடுத்தவ வரப்புல வாழ்காயத்து மர தெருவுல நகவார வயத்திக்கு மாசம் 7 கட்டு விளக்கு மாறாம். உண்மை ஊரை கெடுக்கும் பெருச்சாலி பேரை கெடுக்கும். யாரை பார்த்துடி பெருச்சாலின்னு சொல்ற? நட்டை நம்பனாலும் குட்டியை நம்ப கூடாது. யாரை பார்த்துடி குட்டன்னா உன்னை பார்த்து தாண்டி குட்டா. சரகோடி நட்டா உங்ககிட்ட
கிளாப் பண்றேன்.
விவசாயம் இந்தியாவின் உயிர் நாடி கிராமங்களில் தான் இருக்குன்னு நம்ம மகாத்மா காந்தியே சொல்லியிருக்கிறார். அந்த கிராமங்களோட ஜீவனாக இருக்கிறது விவசாயம். மனுஷங்களா பிறந்த யாராலையும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் பசிதாங்க. கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவனுக்கும் பசிக்குது, பரம ஏழைக்கும் பசிக்குது. நம்ம எல்லோருடைய பசிக்கும் சாப்பாடு போடுறது வயக்காட்டில் வேலை செய்கிற அந்த ஏழை விவசாயிங்க தாங்க. அந்த விவசாயமும் எப்பவுமே இயற்கையை சார்ந்துதாங்க இருக்குது. இந்த வருஷம் நல்லா விளையணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்ல வாக்கு சொல்லி நடவ ஆரம்பிக்குமா? யாரு கேட்டீங்க விவசாயம் பண்றீங்க? நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தடவை வார்ன் பண்ணிருக்கேன்ல. இது எங்க மண்ணு எங்க பூமி, நாங்க யாருகிட்ட கேட்கணும்? முடிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன வண்டியில ஏற்ற வேண்டியதான். போராசாங்க. தலையா ஒரு மூமெண்ட போடுறான். ஆடி ரொம்ப நாள் ஆச்சு.
தலைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். அல்ல போனா பாட்டா போடுறா. நீங்களாக படிக்கிறது ஒரு குழந்தை போல் வந்தா எவ்வளவு பயப்பட்டுறீங்களோ அதை விட அதிக பயப்பட்டு. அது மட்டும் இல்ல, கடவுளை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அதை விட அதிகமா இங்க இருக்க ஒவ்வொரு ஆசிரியரும் வணங்கணும். கடவுளை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அதை விட அதிகமா இங்க இருக்க ஒவ்வொரு ஆசிரியரும் வணங்கணும். படிக்கும்போது நம்ம வாத்தியார்கள்லாம் கிண்டல் பண்ணி அந்த இடத்துல நாம தான் ஒரு ஹீரோன்னு காட்டிப்போம். ஆனா ஏதோ ஒரு இடத்துல நம்மளை மன்னிச்சு விட்டு அவங்க நமக்கு ஹீரோ ஆயிடுவோம். நான் எல்லா மனிதர்களையும் மதிக்கிறேன். ஆனா நான் வணங்குகிற மனித தெய்வங்கள் இந்த ஆசிரியர். Jump up!